திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். குருவாயூரப்பனுடைய கோவிலில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாராயண பட்டத்ரி அப்படின்றவர் வாத நோயால் பீடிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டார். அவர் ஜோசியர் சொல்ல குருவாயூரப்பனுடைய ஆலயத்திலே குருவாயூரப்பனுடைய மூலஸ்தானத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையிலே அமர்ந்து 100 தசகங்கள் எம்பெருமானை பற்றி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சுருக்கி அந்த இடத்துல 100 தசகங்கள் பாடல்களாக பாடினார். அந்த 100 செய்யுள்கள் முடிந்தபோது அவருடைய நோய் தீர்ந்தது. அந்த செய்யுள்களெல்லாம் அவர் பாடிக்கொண்டே வருகின்ற பொழுது, இது போன்ற நிகழ்வெல்லாம் உண்மையாக நடந்ததா, நீ அதை நடத்தி காட்டினாயா அப்படின்னு அவர் கேட்பாராம் குருவாயூரப்பனை பார்த்து. குருவாயூரப்பனும் சற்றே அங்கே தலையை சாய்த்து, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், சத்தியம் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட நாராயண பட்டத்ரி அங்கே உட்கார்ந்து அந்த 100 தசக செய்யுளை ஏற்றிய இடம்தான் மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை. நாராயண பட்டத்ரியும் நாம் வணங்கி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்திற்கு வந்து நாராயண பட்டத்ரியை நினைத்து குருவாயூரப்பனை வணங்கினால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்த்தனா, கிருஷ்ணா கோவிந்த நாராயணா ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே.